இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஈரோடு உரையை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா திமுக எதிர்ப்பு தான் எப்போதும் பிரதானமாக வைப்பார் அப்படின்னாலும் இந்த முறை பிரச்சாரம் இன்னும் கொஞ்சம் கூர்மைப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அந்த தீய சக்தி திமுக அப்படின்றது தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்தி அந்த பதம், அது ஒரு வெப்பன் அப்படின்னே சொல்லலாம், பிரச்சார ஆயுதமாகவே பயன்பட்டது. அந்த பதத்தை இன்னைக்கு விஜய் தனதாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கான முன்னெடுப்பு கிட்டத்தட்ட ஒரு கோர அதிமுக காரருடைய ஒரு பிரச்சாரம் போல அவர் முயற்சிக்கிறாரா? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதைய? இல்ல, நிச்சயமா இது ஸ்கெட்ச் திமுகவுக்கே இல்ல, முதல் ஸ்கெட்ச் அதிமுகவுக்கு தான். ஏன்னா அந்த இடத்தை நோக்கி அவர் நகர்த்துகிறார். முதல்ல நீங்க நீங்க அவர் பேச்சு முழுவதும் திமுக எதிர்ப்பை அவர் பேசியிருந்தாலும் கூட தன்னை ஒரு அதிமுகவினுடைய முகமாக, அதாவது அதிமுகவிற்கான இடத்தை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா விஜய் அவர்களுடைய பேச்சுல முழுக்க முழுக்க வெளிப்படுது. அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க பார்க்கலாம். அந்த உரையிலேயே அண்ணா அவர்களை நாங்க பயன்படுத்துவோம், எம்ஜிஆர் அவர்களை நாங்க பயன்படுத்துவோம், அவங்க எல்லாம் எங்களுடைய அடையாளங்கள், அதுக்கு யாருமே உரிமை கோர முடியாது அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அவர் சொல்ற இடமா இருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சியை தொடங்குகிற பொழுது அண்ணா அவர்களுடைய பெயரை பயன்படுத்தினார். அண்ணா அவர்களுடைய அந்த உருவத்தை அவர்கள் தன்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியிலேயே பயன்படுத்தினார். இப்ப இவர் என்னன்னா, ஒரு பக்கம் எம்ஜிஆர் போன்றவர்களை பயன்படுத்த நினைக்கிறார், இன்னொன்று எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருவரும் பயன்படுத்திய வார்த்தை தீய சக்தி. அதுலயும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா கேட்பாங்க, திருக்குவளை தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தையை திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வீசுவாங்க. சோ அதே வார்த்தையை இன்றைக்கு அவர் பிரயோகப்படுத்துகிறார். சோ அந்த அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முழுக்க திமுக எதிர்ப்பாக அவர் பேசினாலும் கூட இது திமுக எதிர்ப்பினுடைய ஓட்டுக்களை எல்லாம் ஈர்க்கணும்னா அது அதிமுகவுக்கான ஒரு இடத்தை அவர் கபலீகர பண்ணணும்னு நினைக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அந்த வகையில் இது திமுகவை அவர் எதிர்த்துட்டார், வெளிப்படையா எடுத்துட்டார். கிட்டத்தட்ட அங்க திரண்டிருந்த மக்கள் முன்னாடி திமுகவை எதிர்த்து விட்டார். ஆனா ஒன்னொரு பேச்சுக்கு பின்னாடி ஒரு மறைபொருள் இருக்கும்ல, அந்த மறைபொருள் இன்னைக்கு ஸ்கெட்ச் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போட்டிருக்காரு அப்படின்னு முக்கியமான புள்ளி தொட்டிருக்கீங்க திரு சுவாமிநாதன். திமுக எதிர்ப்பை விட அதிமுகவை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தான் இன்னைக்கு அவருடைய பேச்சுல வெளிப்பட்டிருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க. செங்கோல் கொடுக்கிறாரு, செங்கோட்டையன் செங்கோல் கொடுக்கிறாரு. அவர் இன்னொன்னு சொல்றாரு, நமக்கு வேண்டியவங்க இன்னும் வருவாங்க, இன்னும் 5-6 பேர் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையனும் முன்பாக இது குறித்து பேசியிருந்தார். இன்னும் அங்க அதிருப்தியில இருக்கிறவங்க தாவைக்கல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது அதிமுகவுக்கு என்ன மெசேஜ் சொல்லுது, என்ன செய்தியை சொல்கிறது? இல்ல, அதிமுகவுக்கு உண்மையிலேயே அவர்கள் விஜய் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்குங்கிறத இப்ப உணர்த்துது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் சொல்றாருல, களத்திலே இல்லாதவர்களே நாங்கள் ஏன் எதிர்க்கணும்னு கேட்கிறார். அது யாரை குறிப்பிடுகிறார்? கிட்டத்தட்ட களத்துல இல்லாமல இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க ஏதோ ஒரு தென் மாவட்டங்கள்லயோ வேற ஏதோ பிராந்தியங்கள்லயோ சொல்லலாம். கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவுடைய கோட்டை. இந்த நொடி வரையும் அப்படித்தானே இருக்கு. அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய கோட்டையாக இருக்கக்கூடியதை சமாளிக்கணும் தான் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமே பயன்படுத்துறாங்க. ஆனா விஜய் அவர்கள் ரொம்ப சிறுமைப்படுத்தி பேசுகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை. களத்துல இருக்கிறவங்களை தானே நாங்க எதிர்க்க முடியும்னு கேட்கிறார். ஒரே ஒரு சின்ன புள்ளிவரம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தல் மொத்தமா நீங்க கொங்கு மண்டலம்னு பாத்தீங்கன்னா 61 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதை இன்னுமே நான் கொஞ்சம் விரிவா சொன்னா, கோயம்புத்தூர்ல 10 தொகுதிகள், ஈரோட்ல 5, திருப்பூர்ல 8, நீலகிரியில 8, நாமக்கல்ல 6, கரூர்ல 4, சேலத்துல 11, தர்மபுரியில 5, கிருஷ்ணகிரியில 6, ஈரோடு 8. இப்படி ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 61 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த கொங்கு மண்டலம் மட்டுமே 61 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது. விஜய் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல 2011 சட்டமன்ற தேர்தலில் 61 சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சது 56 தொகுதிகள். 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டு மொத்தமா அந்த கொங்கு மண்டலத்துல 61 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 2016 48 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. இப்ப அண்மையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கிறப்ப கிட்டத்தட்ட 61 சட்டமன்ற தொகுதிகள்ல 2021 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 61 41 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. நீங்க களத்திலே இல்லை என்று கொங்கு மண்டலத்துல பேசுறது அதிமுகவை தான் இது சிறுமைப்படுத்துகிறார். அதிமுக இடத்தை தான் அடையணும்னு நினைக்கிறார். இன்னுமே இதை கொஞ்சம் விரிவா சொல்றதா இருந்தா, செங்கோட்டையன் அவர்களுக்கு நீங்க 4 மாவட்டங்களுடைய பொறுப்பாளர். அது ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம். இந்த 4 தொகுதிகளும் சேர்த்து ஒட்டுமொத்தமா 29 சட்டமன்ற தொகுதிகள். அதுல 21 தொகுதிகள்ல அதிமுக தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு தொகுதி இப்ப செங்கோட்டையன் அவர்கள் ராஜினாமா செய்தது போக மிச்சம் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த கட்சிக்கு. 29 சட்டமன்ற பிரதிநிதித்துவத்துல 20 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு அந்த ஒன்று நீங்களாக 20 எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற ஒரு கட்சியை அவங்க களத்திலே இல்லைங்கிறார். அப்ப இது முழுக்க முழுக்க அவர் திமுகவை திட்டுறாரு, வெளிப்படையா திட்டுறாரு, மக்கள் மன்றத்துல பேசுகிறார். அங்க இருக்கிறவங்கள ஒரு திமுகவை திட்டுறாரு, கை தட்டுறாங்க. பட் திமுகவை திட்டியதுனால இயல்பாகவே அதிமுக பக்கம் நகர வேண்டிய ஓட்டுக்களை தான் அவர் கபலீகரம் பண்றாரு. அதுக்கு அவர் என்ன எடுத்துக்கிறாரு? எம்ஜிஆர் லெகசி எடுத்துக்கிறார், எம்ஜிஆரை மேற்கோள் காட்டுறாரு. விஜய் ஜெயலலிதா அவர்களை மேடம்னு சொல்றாரு. இதுல வெளிப்படைய வேண்டியது திமுக என்பதை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த விவகாரத்துல வெளிப்படையணுங்கிறதா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜா சொல்லுது. இன்னொன்னு மேடம், நம்ம தொடர்ச்சியா விஜய் அவர்களுடைய கூட்டத்தை முதல் நாள்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
இந்த கூட்டம் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. அது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு அம்சம் நான் பாக்குறேன். ஒரு தொண்டர் ஏதோ ஒரு கொடிமரத்திலே எதிரே ஏறுகிறார். விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொண்டு அவரை கீழே இறங்குப்பான்னு சொல்றாரு. அது ஒரு பக்கம். எல்லா கூட்டம் முடிந்தோன்னு சொல்றாரு, எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க, பார்த்து போங்கிறார். பழைய கால தேமுதிக கூட்டங்களுக்கு எல்லாம் நம்ம போயிருந்தோம்னா, தேமுதிக கூட்டத்துக்கு பல செய்தி எடுப்பதற்காக ஆரம்ப காலங்கட்ட பல கூட்டங்கள்ல விஜயகாந்த் அவருடைய உரைக்கு போயிருக்கோம். அங்க போகிற பொழுது அவர் சொல்லுவார், எல்லாரும் வீட்டுக்கு போங்க, பத்திரமா போங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம். இன்றைக்கு அந்த இடத்துல விஜயும் அந்த துணியில பேசின சில காட்சிகள் சுவாமிநாதன் அந்த இடத்தையும் விஜய் தொட்டு பேசியிருந்தார். கரூருக்கு பிறகு நிச்சயமாக ஒரு பாடம் கற்றுக்கொண்டிருப்பார்கள். அதுக்கப்புறம் காஞ்சியில உள்ளரங்க கூட்டம் தான் நடைபெற்றது. பாண்டிச்சேரி அது வேற யூனியன் டெரிட்டரி. இப்போ ஒரு பொதுக்கூட்டம் ஒரு வெளிப்புறத்துல ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவில் செய்கிறார்கள் அப்படின்னா அது ஈரோட்ல தான். திரு சுவாமிநாதன், TKS இளங்கோவன் அவர்களுடைய பதிலடியையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ அதிமுகவுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். நீங்க சொல்லியிருந்தீங்க ஸ்கெட்ச் திமுகவுக்கு இல்ல, ஸ்கெட்சே அதிமுகவுக்கு தான் அப்படின்னு பேசியிருந்தீங்க. ஆனாலும் திமுக மீதான விமர்சனம் தொடர்ந்து கூர்மைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. தாவைக்காங்கிறது தூய சக்தி இல்ல, அது ஒரு கொலைகார சக்தி அப்படின்னு TKS இளங்கோவன் பேசியிருக்கிறார். இப்போ திமுக இதனை எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, திமுகவை பொறுத்தவரை கடுமையா எதிர்ப்பாங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு விஜய் அவர்களை எதிர்த்து பேச வேண்டிய இடுக்கல்ல இருக்காங்க. இன்னொன்று அவர்கள் களத்திலையும் அதை வேற வகையில செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்மையில கூட அந்த இளைஞரணி மாநாட்டுல 1.30 லட்சம், அதாவது 1,30,000 பேரை கூப்பிட்டு ஒரு மாநாடை கூட நிர்வாகிகளையே திரட்டிட்டாங்க. சோ திமுக பதில் சொல்ல வேண்டிய இடத்திலும் பொறுப்பிலும் இருக்காங்க. அதனால அவர்கள் சொல்லுவாங்க. பட் அதிமுகவும் ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்கள் கிட்ட அதிமுகவால ஒரு மிகப்பெரிய வெறுப்பை விதைக்க முடியல. திமுக அரசுக்கு எதிராக ஒரு கோபத்தையோ ஏதோ ஒன்றை அதை விஜய் ரொம்ப எளிதா செய்கிறார். அது ஒரு வகையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர வேண்டிய ஓட்ட அவர் சேதப்படுத்துவார். இன்னொன்று திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்தரப்பு ரசிகர்களையும் அவர் ஈர்க்க முயற்சிப்பார். சோ அந்த வகையிலும் இது விஜய்க்கான ஒரு வெற்றி ஃபார்முலாவா தான் இருக்கும். இன்னைக்கு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது அவருடைய விஜய் என்ன முன்னினைக்கிறாருன்னா, திமுகவை வீழ்த்த அதிமுக தான் முடியும்னு சொல்றாங்க. எல்லாரும் பரவலா பேசுறாங்க. நம்ம ஏன் அந்த அதிமுக இடம் நோக்கி நகரக்கூடாது, அப்ப அதிமுகவை பின்னுக்கு நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு நகரணும் அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறார். இன்னொன்று திமுக மீது அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ரொம்ப கூர்மைப்பட்டிருக்கிறது. நீங்கள் பேசியதை கூட இதற்கு முன்பு இருந்த விமர்சனங்களை விட இந்த முறை கூர்மைப்பட்டிருக்கிறது. அவரே சொல்றாரு, நான் 10 நிமிடம் தான் பேசுவேன்னு சொல்றாங்க. இந்த முறை நீண்ட நேரம் பேசுகிறார். அதுல தொடர்ச்சி அவர் கூர்மையான. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு விஜய் பேசும்போது அண்ணாவை எம்ஜிஆரை நாங்க சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அதே போல உங்களுக்கு தான் தாவைக்க ஒரு பொருட்டே இல்ல, அதுக்கப்புறம் ஏன் எங்களை பார்த்து பயப்படுறீங்க? இது பயம் இல்லன்னு சொல்லிட்டே சின்ன பசங்க நடக்கிறதா இருக்கு அப்படின்ற ஒரு பகடி செய்வது போலவும் பேசியிருந்தார். இப்போ திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் பார்த்தோமேயானால் அவர் மறைமுகமாக தான் எந்த இடத்துலயுமே விஜயோடைய பெயரை நேரடியாகவோ தாவைக்கன்ற பெயரையோ அவர் பயன்படுத்தினதே இல்லை. ஆனா ஒவ்வொரு மேடையிலுமே சிஎம் சார், திமுக இப்படின்னு நேரடியாக விமர்சனத்தை விஜய் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறார். திமுகவினுடைய பாணி இதேதான், இப்படியே தான் தொடரப்போகுதா? 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்க. ஆனா முதல்நிலையில இருக்கக்கூடியவரோ முதல்வரோ அவர் ஒரு இம்ப்ளிசிட்டான ஒரு விமர்சனம் தான் இருக்கு. அப்படியே தான் தொடரப்போகுதா, இல்ல அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்க ஏதாவது மாத்துவாங்களா? இல்ல, இப்போதைக்கு அப்படியே தான் தொடருவாங்க. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தேன்கூடு. அந்த தேன்கூட்டுல கை வைக்கிறதுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒரு வகையில கொஞ்சம் விரட்சியா தான் பாக்குறாங்க. ஏன்னா எல்லா இன்னைக்கு அரசியல் கட்சிகள்லயும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்கல்ல. விஜய் ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கார். நீங்க திமுக வீடா இருக்கலாம், அண்ணா திமுக வீடா இருக்கலாம், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஏதோ ஒருவர் விஜய் ரசிகராக இருக்கார். சோ நம்ம விஜயை நம்ம கடுமையான விமர்சனங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதான் நினைக்குது. அதே தான் திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறாங்க. நம்ம விஜயை கடுமையாக விமர்சிக்கிற பொழுது அது மக்கள் திரள்ல எப்படி புரிந்து கொள்ளப்படும்ங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். நீங்க ஒரு கரூர் போன்ற ஒரு துன்பியல் நிகழ்வு நடக்குது, அதுல கூட விஜய் தரப்புல ஆதரவா தானே மக்கள் பேசுறாங்க. பல வரையான மக்கள் பேசுகிற பொழுது 2 தரப்புல விமர்சனங்கள் வந்த பொழுது கூட விஜய் பாவம் தானங்க, அந்த ஊருக்கு போதானங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கரூர் மக்களே சொல்ற சூழல் தானே இருந்துச்சு. அது தன்னெழுச்சியாக விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வரவேற்பு தான் நம்ம பாக்குறோம். சோ விஜய் என்பது நான் குறிப்பிட்டதை போல ஒரு தேன்கூடு. அதனால அவரை போய் கை வைக்க வேண்டாம், அவரை போய் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம். அது எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியாது. கட்சிக்குள்ள எல்லா மட்டத்திலும் நமக்கு எப்படி மாணவர் அணி, மீனவர் அணி, விவசாய அணி, பல அணிகள் இருக்கோ, ஒவ்வொரு அணியிலும் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களும் இருப்பாங்க. அவங்க மனசு அதை காயப்படுத்திடக்கூடாது, அவர்களே வாலண்டியர் அதுக்கு எதிரான ஏதாவது முடிவுகள் எடுத்துடக்கூடாது என்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் நான் பாக்குறேன். இன்னொன்று, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகராக இருந்து அரசியல் களத்துக்குள்ள வந்தாரு. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கிட்ட அவர் தொடர்ச்சியாக ஒரு ஆட்சி கட்டிலே அமரக்கூடிய அளவுக்கு சூழல் ஏற்பட்டுச்சு. சோ அதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீனியர் அரசியல்வாதியாக அவங்க அதை கன்சிடர் பண்றாங்க. சோ நம்ம எதுக்கு விஜய கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கணும், இப்ப இருக்கிற மாதிரியே போலாமே, 2ஆம் கட்ட தலைவர்கள் விமர்சித்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நோக்கிதான் திராவிட முன்னேற்ற கழகம் இனிவரும் காலங்களிலும் அரசியல் செய்வாங்க.
தேர்தல் நெருக்கத்துல வேண்டுமானால் தேர்தலுக்கு சில தினங்கள் இருக்கிறப்ப விஜய் இன்னும் விமர்சனத்தை கூர்மைப்படுத்துகிற பொழுது வேறு வழி இல்லாமல் விமர்சனம் செய்ய வேண்டி வரலாம். மற்றபடி விஜய் அந்த ஒரு புள்ளியில தான் விஜய் வந்து திமுகவும் எதிர்க்க மாட்டாங்க, அதிமுகவும் எதிர்க்க மாட்டாங்க. கட்சியே தொடங்காத போது கூட விஜய் அவர்களை ஹச்ராஜா போன்றவர்களே கடுமையா விமர்சிச்சாங்க. கட்சி தொடங்கின பின்பு பாஜக அவருடைய நிலைப்பாடே எப்படி இருக்கு? விஜய் அவர்களை பெருசா எதிர்க்க முடியல, அவர்களே எதிர்க்க மாட்டாங்க. காரணம் வந்து அவர் நடிகராக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கிறார். அவர் தலைவராக அது உயர்வாரா என்பதை காலம் தான் தீர்மானிக்கும். பட் நடிகராக அவர் ஏற்கனவே திமுக குடும்பங்களுக்குள்ள, அதிமுக குடும்பங்களுக்குள்ள, பாஜக குடும்பங்களுக்குள்ள அவர் ஏற்கனவே இருக்கதான் செய்கிறார். பார்க்கலாம் இனி அடுத்தடுத்த கட்டங்கள் என்னன்னு. நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.